Hello friends, welcome back to Play Tamil. So இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டியூன் பார்ட் 2 மூவி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் ஒரு நாள் முன்னாடி நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அஃபிஷியல் டேட் வந்து March 1 தான். பட் நம்ம இந்தியாவில் IMAX ஸ்க்ரீன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம February 29 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியோ ஜஸ்ட் 2 hours 40 minutes டியூரேஷன். அது என்ன ப்ரோ ஜஸ்ட்டு சொல்கிறீங்கன்னா, ஏன்னா அது பார்க்கும்போது அவ்வளோ லென்த்தியாக உங்களுக்கு தெரியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்ட் 1 இன்னொரு தடவையாச்சும் பார்த்து போயிருங்க, ஏன்னா அது ரொம்ப தேவைப்படும் உங்களுக்கு. நான் பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்தது தான், பட் ஸ்டார்டிங் கொஞ்சம் மறந்துட்டேன். லைக் அது எங்கேயா கடைசியில் முடித்தாங்க அந்த மாதிரி இருந்தது. ஆனால் பார்ட் 2 அப்படியே பார்க்கும்போது ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரியோட ஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் பார்ட் 1 பார்த்தா பெட்டர்னு சொல்லுவேன். பை த வே டேரக்டர் இங்கே தான் நம்ம டெனிஸ் வில்லியம்ஸ் அண்டு அல்டிமேட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா படத்தில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அது ஒன் பை ஒன்னாக நான் ஆக்சுவலாக லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டிங் நம்ம டிமோட்டி ஆஸ் நம்ம பால் அட்ரெடிஸ் அண்ட் நம்ம ஜெண்டே ஆஸ் கேனியோட கேரக்டராக அண்ட் 2 பேருமே மாஸாக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேர் தான் என்டையர் ஸ்டார் ஆஃப் த மூவின்னு சொல்லலாம். பார்ட் 1 நம்ம ஜெண்டேயோட ரோல் ரொம்பவே கம்மியாக இருக்கும், பட் பார்ட் 2 டோட்டல் ஈவனாக அவங்க வந்து அப்படியே ஆக்கிட்டாங்க. அண்ட் அதுதான் ப்ளஸ் அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியும் வந்து செம்மையாக இருந்திருக்கு. லைக் வேறு நிறைய நீங்கள் மூவிஸில் பார்ப்பீங்க, ஏதோ லவ் செக்மெண்ட்னால அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி தெரியும். பட் இந்த படத்தில் அது ஜென்யூனி அண்ட் நேச்சுரலான அவங்க ஏதோ லவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அது ஸ்டோரி வைஸில் செம்மையாக அப்படியே மர்ஜ் பண்ணி வந்ததுனால சொல்கிறேன். அண்ட் நம்ம ஜெண்டேயோட கேரக்டர் ஆக்சுவலாக ஃப்ரீமேன். அண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீமேனோட என்ன கல்ச்சரு, அவங்க தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆல்மோஸ்ட் டெசர்ட்டில் தான் இருப்பாங்க. அண்ட் இங்கே தான் வந்து டெசர்ட் மாஸ்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், ஏன்னா டெசர்ட்டில் எப்படிலாம் சர்வைவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அண்ட் இனிஷியலி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லித்தர மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதோட ஒரு லைக் அவங்க கல்ச்சரே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க லாங்குவேஜ் ஏதோ புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்களாம். ரெஃபரன்ஸில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன், ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜே கிடையாது, என்டையர் மூவிக்காகவே தனியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட லைக் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பாடியிலேருந்து தண்ணி வந்து அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும், பட் போக அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு புரிய வரும். ஒரு சீனில் வந்து காமிப்பாங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க அண்ட் இதால் அவங்க ஒரு பேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அது எவ்வளோ செஞ்சுரிஸாக இந்த பேட்டில் போயிட்டுருக்கு வர்சஸ் ஈவில் எம்பையர் தான். ஸோ அதுக்கு ஃபைனலாக அவங்க என்ன பண்ணணும், அண்டு நம்ம ஹீரோ வேறு சும்மா அவர் தான் மசியான்னு சொல்கிறாங்க. ஸோ அது இனிஷியல் அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு ப்ராஃபஸி இருக்கும். அண்ட் அந்த ப்ராஃபஸி இப்போது எப்படி கரெக்டாக இல்லை பொய்யா இல்லை என்னது அது மாறுதா இல்லையா, அது நீங்கள் பொறுமையாக அந்த பார்ட் 2 பார்க்கலாம். பட் இது மட்டும்தான் ஸ்டோரி கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு வந்து என்கிட்ட அந்த படம் பிடிச்சது மெயின் ரீசனே அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருக்கணும், பட் விஷுவல்ஸ் அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க. அது இன்னும் இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவல்ஸோட அண்ட் சினிமேட்டோகிராஃபி லைக் சில வைடர் ஆங்கிள் இருக்கும், லைக் ஒரு ஜூம் அவுட் ஆட்டும் ஒரு செக்மெண்ட்ஸை காமிப்பாங்க. அண்ட் அங்கே தான் நீங்கள் மூவியோட ரியல் மேக்கிங் என்ன ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அத்தனை பேர் இருப்பாங்க. அந்த வைட் ஆங்கிள் லைக் ஃபஸ்ட்டு ஜூமின் ஆங்கிள் எல்லாத்தையும் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸை காமிக்கிற மாதிரி இருக்கும், அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு. பட் எங்கெங்கெல்லாம் ஜூம் அவுட் ஆன செக்மெண்ட் வந்துருக்கோ, இந்த உலகத்தை தான் நான் உங்களை காமிக்க போகிறேன், இதுதான் வந்து என்கிட்ட அந்த டெசர்ட் ஏரியா, அத்தனை மெம்பர்ஸ் உள்ள ஆக்ட் பண்ணுறாங்க. சிஜிஐ மாதிரியே உங்களுக்கு தெரியாது, லைக் ஆல்மோஸ்ட் சிஜிஐயில் ரியலிஸ்டிக்கானே தெரில, ஆனால் டோட்டல் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நிறைய இடத்துல எனக்கு வந்து அந்த எந்தெந்த வந்து வைட் ஆங்கிள் ஜூம் அவுட் வெர்ஷனில் காமிச்சிருக்காங்களோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மூவியில். ஸோ அது ஹைலி ரெக்கமெண்டட். டெஃபினட்டாக இந்த ரியல் வேர்ல்டையும் அண்ட் அந்த மேசிவான ஸ்கேலை வந்து பயங்கரமாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி எங்கேஜிங்கான ஒரு மியூசிக் வரும். அண்ட் அந்த மியூசிக் ஃபுல்லாக ஹேன்ஸ் ஜிம்மர் தான் பண்ணியிருக்காரு. அண்டு அவர் ஆல்ரெடி நீங்கள் பார்ட் 1 உங்களுக்கு மியூசிக் பிடிச்சிருந்தா இதுவே வந்து ஹைலி ரெக்கமெண்டட். அதெல்லாம் நீங்கள் வேறு எந்த ரிவ்யூஸோ பார்க்க வேணாம், உங்களுக்கு பார்ட் 1 மியூசிக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் பார்ட் 2 பார்க்கலாம். ஏன்னா அதோட ஒரு நெக்ஸ்ட் லெவலான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாரு. ஸோ டோட்டலி ஒரு எங்கேஜிங்காக இருக்கும், லைக் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்சது இதுதான். அண்ட் அதை தான் வந்து அவர் அப்படியே இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணுன்னா லைக் அவங்க பார்க்கும்போது அதை ஆக்ட் பண்ணுற மாதிரியே தெரியாது. டோட்டலி இவங்கெல்லாம் டெசர்ட் பீப்புள்ஸ் அண்டு அவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணாங்களா அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது பர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ சைட் ப்ளஸ் அவங்களோட ட்ரைப் அண்ட் அதெல்லாம் சொல்லிட்டேன். பட் ரியல் நம்ம வில்லனிசம் சைட் டெஃபினட்டாக வந்தே ஆகணும். ஏன்னா வில்லன்ஸ் வந்து இதில் மெயினாக 2 முக்கியமான ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஒன்று ஆஸ்டின் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பட்டிஸ்டா. அண்டு பட்டிஸ்டா வில்லனிசம் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், அதே தான் நம்ம திருப்பி இதுலேயே பார்க்கலாம். ஆனால் அது டோட்டல் எங்கேஜிங்காக இருக்கும். பட் நம்ம ஆஸ்டின் நட்ஸ் அந்த கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா
அது இன்னும் நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வில்லனிசம். ஏன்னா அவர் அது ஆக்டிங்லேயே தெரியுது அவர் வந்து எவ்வளோ க்ரூவலான இந்த ஒரு வில்லனாக நடிச்சிட்ருக்காருன்னு. அண்ட் அது டோட்டல் ஜஸ்டிஃபைடாக இருக்கும். ஸோ அகெயின் மெயின் எல்லா மூவிலையும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் வந்து 50% சொல்வேன் வில்லன் தான். வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரோ அப்போ மூவி எங்கேஜிங்காக இருக்கும். அண்டு நம்ம ஹீரோ அதான் பார்த்துட்ருப்போம். பட் பார்ட் 1 நீங்கள் ஸ்டோரி வைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் அவர் நம்ம ஹீரோ பயங்கரமாக தோற்றுருப்பார். அண்டு அவர் ஃபுல் ஃபேமிலி வந்து மேசக்கர் பண்ணியிருப்பாங்க. அதனால அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வில்லனுக்கும் ஒரு மோட்டிவ் வேணும். ஸோ அந்த ஒரு எங்கேஜிங்கான செக்மெண்ட் ஸ்டோரி வைஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் என்டையர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்கிறோம். பட் ரியலி சொல்லணும்னா அது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக தெரியாது. ஏன்னா உள்ளே எங்கேயோ ஒரு ஃபிக்ஷனேட்டட்ன்ற மாதிரி அந்த விஷுவல்ஸ் இல்லாமல் ஒரு ரியலிஸ்டிக்கான இந்த மாதிரி ஒரு வேறு ஒரு பிளானட்டில் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஒரு ஈவில் எம்பையர் வந்து இந்த மாதிரி தான் கான்கவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு பேட்டில் செக்மெண்ட் ரிபெலியனான ஒரு குரூப் வந்து உண்மையாகவே போயிட்டுருக்கு. அதை தான் படம் ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், ஆஸ் எ சினிமா லவர்ஸாக இருந்தீங்கன்னா 200% நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் நீங்கள் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய ஆக்ஷனான செக்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சில பிளாக் அண்ட் ஒயிட்டான செக்மெண்ட்ஸ் கூட வரும். அதுவும் டோட்டல் ஜஸ்டிஃபைடாக இருக்கும்னு சொல்கிறேன். அதனால் அது பார்த்து அது கிரிஞ்சு இல்லை என்ன ப்ரோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக போடுறாங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுற உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட கிடைக்காது. அது அவ்வளோ ஜஸ்டிஃபைடாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அண்ட் ஆல் ரவுண்ட் மூவி ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ நிறைய பேர் பார்ட் 1 பிடிக்காமல் போயிருக்கு. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்கெல்லாம் ஸ்லோவாக இருக்குது. ப்ளஸ் அதில் நிறைய விஷுவல்ஸ் எல்லாம் இருந்தது. பட் அவங்களுக்கு அது அவ்வளோ பெருசாக தெரில. ஆனால் ஹைலி ரெக்கமெண்ட் நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா படத்தோட மேக்கிங் அண்ட் அது என்ன ரேஞ்சில் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். அண்ட் அதுக்காக தான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக பார்ட் 2 நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போவே சொல்கிறேனே கலெக்ஷன் வைஸ் இது எங்கேயோ போகுது. அது அன்ஸ்டாப்பபிள். ஏன்னா நிறைய பேர் பார்ட் 1 தேட்டரில் பார்க்காம வந்திருப்பாங்க. பட் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்து என்னையா படம் அது, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அண்ட் அதே தான் பார்ட் 2 பார்ட் 1ஓட டபுள் மடங்காக இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள்.